இது KG branded as வழங்கும் டக்கர். Co-powered by Arun Ice Cream, Amrit Noni Ortho Plus. Special partners Eat 5-Star Do Nothing, Tata Play, co-presented by Gold Winner streaming partner ZEE5. நிறைய ஷோஸ்லலாம் வந்து இந்த ஹீரோ ஹீரோயின் இல்லைன்னா ஹீரோயின் வில்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட போட்டிகள்லாம் நடந்திருக்கு. முதல் முறையா நம்ம டக்கர்ல வில்லி மோதிக்க போறாங்க. என் சைட்ல நான் வந்து ட்ரெண்டா இருக்கக்கூடிய 2K வில்லிஸ மாசா இறக்க போறேன். ஒரு பலத்த கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் ரவுடி பேபிஸ். Okay, welcome, beautiful, gorgeous villains of ZEE5. எல்லாம் யாரு இப்ப இருக்கிற பிரசன்ட் வில்லி? ஆமா, கரண்ட் ட்ரெண்டிங் 2K டிஃபரெண்டா, அதாவது இந்த விஷம் வைக்கிறது, பாம்பு விடுறதுல அப்ப இப்போ வந்து நாங்க இந்த கரப்பாம்பூச்சி விடுறது, இன்ஸ்டாகிராம்ல எடுத்து வீடியோ போஸ்ட் பண்றது, வேதி மாத்திரை கலக்கிறது, இவங்களை தெரியாம இங்க இந்த டீம்ல சேர்த்துக்கிட்டோம். இவங்க அந்த டீம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இது மாதிரி தான் கிரியேட்டிவான டீம் உங்க கூட தான் இருக்கணும். நல்லா தெரிஞ்சு போச்சு. இவங்கலாம் நேத்து பெய்த மலையில் இன்று முளைத்த காளான், இதுக்கெல்லாம் விதைன்னு ஒருத்தங்க போட்டிருப்பாங்கல்ல, அவங்கள தான் நாங்க இறக்க போறோம். நீங்க சொன்னீங்க அந்த விஷம் இருக்கிறதுலாம் இவங்கலாம் விஷத்தையே செய்வாங்க வீட்லயே. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டீம். நாடகம் எடுத்தாலே இல்லாம இருக்க முடியாது மச்சான். பாக்குறியா யாருன்னு? பவர்ஃபுல்லான வில்லி கேரக்டர் எல்லாமே பண்றீங்க அப்படின்றது தெரியும். அது வெளியே போறப்போ அப்பா என்ன இது, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்லாம் பப்ளிக்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. அது ஸ்டார்டிங்ல கேட்கும்போது ஒரு மாதிரி வந்துடும், அதுக்கப்புறம் யாரும். ஸோ அந்த மாதிரி பப்ளிக்ல உங்களுக்கு கிடைச்ச வாங்கின திட்டுக்கள் மறக்க முடியாதது. தீபக் இருக்காப்ல, அவர் கூட ஒரு பேரா பண்ணியிருந்தேன். 2 பேரும் கார்ல நிக்கிறோம், சொல்றாங்க மா இந்த பொண்ணை நம்பாத, இது சரியான ஃப்ராடு, வைஃப் அவங்க நம்ப, அவ தான் நல்லவ, இது கெட்டவ அப்படின்னா இவன் சும்மா இல்லாம அவங்கள வர ஐயே அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு மக்கிலா தான் பிடிக்கும், என்ன நீங்க சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு ஏத்தி விட்டான். நாங்க பாட்டு அங்க போயிட்டோம், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கத்துறாங்க அந்த ரெட்லிஸ், நீ நல்லாவே இருக்க மாட்டா, நீ நாசமா போயிடுவேன், அவனை விட்டு போறதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உங்க கதாபாத்திரத்தை உண்மையான கதாபாத்திரமா நினைச்சு வாழ்ந்துன்னு இருக்காங்க நிறைய பேர். வில்லியா நீங்க பண்றது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் இது வரைக்கும் எனக்கு ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரவுடி பேபிஸ் 2.0 வந்தாச்சு. ஸோ வில்லன்ஸ் அப்படின்னாலே வந்து பயங்கரமா அந்த மேடையே சும்மா அதிரணும் தெரிக்கணும் இல்லையா, அதுக்காகவே ஒரு பஞ்ச் பேட்டில் இப்போ போறோம் மாப்ள. ஓகே, உங்க டீம்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோமா? நீங்க எல்லாம் 10 பேர் அடிச்சு ரவுடியா இருப்பீங்க, நான் அடிச்ச 10 பேர் ரவுடி தான். வெளிச்சத்துல இருக்கவங்க தான் இருட்ட பார்த்து பயப்பட்டான், நான் இருட்டிலே வாழறவன். I'm not bad, just evil. I know. No. ஏங்க என்னங்க பண்றீங்க? இருட்டா இருந்தா லைட் போடுங்க, ஏன் ரகுரன் வாய்ஸ்ல இருக்கிறீங்க? Hey, this is style man. சரி, அத மேட்ச் பண்ண டிஜே ஒரு பாட்டு போட்டு அதுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சூப்பர், எங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே you are my team. Nice. You should feel proud about me, darling. ஓ, இங்கிலீஷ் வேற இதுல. Thanks man. நீங்க நெக்ஸ்ட் பாரு, வெறித்தனமா இப்ப இங்க உன்னை இறக்க போகுது பாரு. யாருமா அது? நீங்க எல்லாம் கார்ப்பரேட் என்ன மறந்துச்சா? ஆக்சுவலி எனக்கு தேவி பிரியா பார்த்தோன்னா கொஞ்சம் பயம் வந்துக்குச்சு. வரணும் எங்க டீமை பார்த்தா. நீங்க எல்லாம் கார்ப்பரேட் கிரிமினல், நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே கிரிமினல். நல்ல டீமா இருக்கு, உங்களை நீங்களே திட்டிட்டு புரியல. சூப்பர். நெக்ஸ்ட் நாம விளையாடணும்னு முடிவு பண்ணா மைக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விளையாடணும். அதுக்கு மைக்ல வச்சு பேசணும். இல்ல நல்லா இருக்கு. நான் முதல்ல இருந்து தல கீழ இருந்து வாங்கல. நல்லா இருக்கு தல. அங்க இருந்து பாரு. பியூட்டி. நாம விளையாடணும்னு முடிவு பண்ணா கெத்தா செம்மையா விளையாடணும். அது எவ்வளவு தூரம் வேணாலும் போனா அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க உங்க டீமுக்கு கேப்டன் நீங்க தானே. நீங்க ஒரு பஞ்ச் சொல்லுங்க. நீங்க வேஸ்ட் தெரியுமா? எங்க ஃபரீனா எவ்வளவு பெரிய வில்லி தெரியுமா? இப்ப பாருடா, எங்க டீமுக்காக நான் ஒரு பஞ்ச் வச்சிருக்கேன். எதிர் டீம் ஓடி போங்க தள்ளி, நாங்க தாங்க உண்மையான வில்லி.
இதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம் பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டுறோம் யார் வெயிட் அதான் அமைதியா இருக்கட்டும். ஆமா நாங்க அமைதியா இருக்கட்டும் அதனால. So Rowdy Babies and Rowdy Babies 2.0, welcome to our lovely show, Taka Taka. டக்கர் டக்கர்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்டோட பேரு பாட்ரி ராசாத்தி. மூட்ரி. Okay. So guys, பாட்ரி ராசாத்தில வந்து பாத்தீங்கன்னா 3 சிங்கர்ஸ் பாடுவாங்க. அதுல 2 பேர் ஒரிஜினல் சிங்கர், ஒருத்தவங்க ஃபேக் சிங்கர். சோ அந்த ஃபேக் சிங்கர் யாரு அப்படிங்கறத தான் நீங்க கெஸ் பண்ண போறீங்க. ஓகே? சப்போஸ் ஏ பாடுறப்ப ஏவே ஃபேக் உங்களுக்கு தோணிடுச்சுன்னா பஸரை பிரஸ் பண்ணி அப்பவே நீங்க ஏன் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இல்ல நீங்க 3 பேர் பாடுற வரையும் வெயிட் பண்ணி நீங்க டிசைட் பண்ணனும் நினைச்சாலும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே டன். சோ சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. லெட்ஸ் ஓபன் தி எல்இடி. ஆரம்பத்துல இருந்து மைக் வாயில வச்சிருக்கா. வண்டியில நெல்லு வரும் வண்டியில வாயே தெரியலையே. வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு. யாருக்காவது டவுட் வந்ததுன்னா இவரே சிங்கர் தான்ல. லிப் தெரியக்கூடாதுன்னு. அந்த வண்டி நல்ல ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வைக்க வைகையாற்று தண்ணி. பாடி லாங்குவேஜ்ல ப்ராப்பர் அந்த சிங்கர் மாதிரி இருக்கு. குண்டாலில நெல்லு வரும் குண்டாலி. எனக்கு என்னமோ சென்டர்ல இருக்காங்கல்ல அவங்க மேலதான் சென்டர் ஏற்கனவே வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அம்மாவுக்கு குண்டாலில நெல்லு வரும். ஏய் இவன் ஒரிஜினல் தானே. he looks like a original singer beat கரெக்ட்டா எடுக்கறான். ஷில்பா அப்படி பண்ணி கூட நம்ம கன்ஃபியூஸ் கூட பண்ணலாம். கடைசி வரைக்கும் பார்க்கலாம் வைக்க கொள்ளிடத்து தண்ணி. 3 பேரை பாட விட்டு பார்க்கலாம். ஏய் அவன் லிரிக்கா கரெக்ட்டா பாடுறான். அப்படினா ஓகே. எடுக்கும் போது லேட். எனக்கு அந்த பொண்ணு தான் சிங்கர் இல்லன்னு தெரியுது. எனக்கு அந்த பொண்ணு தான் சிங்கர் இல்ல. அந்த பொண்ணு தான் சிங்கர் இல்லன்னு அவங்க கையெல்லாம் பார்த்தா இல்ல இல்ல கொண்டாடி. பிரேக் அப் பண்ணு. இல்ல இல்ல. எனக்கு அந்த பொண்ணு தான் சிங்கர் இல்லாத மாதிரி தெரியுது. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா இது ஒரிஜினல் சிங்கர். இல்ல நல்லா பாடுறாடியவா. இல்ல அது பின்னாடி பாடி இருப்பாங்க. சிங்கர் சிங்கர் தான். இவன் சிங்கர் அக்கா அப்பதான் கரெக்ட் கோடா இருக்க மாட்டேங்குது. Let's wait for the last person to sing. ஆமா ஆமா. இவன் சிங்கர். ஃபர்ஸ்ட் வந்தா நினைக்கிறேன் பிபி. பட்டக்கம் படிச்சிருப்பா கொஞ்ச நாள் கொஞ்சத்தை படிச்சிருப்பா. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கே. வாங்க. இவன் சிங்கர்ல யாரு சிங்கர்ல? அவன் இல்லனா டக்குன்னு அடிச்சிருங்க. விட்டான். வெயிட் பண்ணு. சத்தியமா நீ ஏய், அங்க போய் வேற தேவையில்லை. 10 நாளா சரகடிச்ச போதையே இல்ல உலகம் புரிஞ்சு வந்தான். கிழிஞ்சு இனி பிச்சுக்கிறாங்க அழுத்துறீங்க. யார் நீ அழுத்திட்டேன். சிசி திருப்பிடியா? இல்ல 3 பேரும் கொஞ்சம் ஒரிஜினலா பண்ணாங்க. ஏய் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணிடலாமா? 1 என்னடி ஏ பிரஸ் பண்ணிடலாமா? ஏ பிரஸ் பண்ணலாம். தேவாத்திட்டல நம்ம இருக்க உசுரவியா. இவன் தானே. வானத்துல சந்திருக்கு இன்னைக்கு தான் முக்கியண்டா அழுது சாகாத வாயே பார்த்தா மட்டும் பிடிக்க அவங்க ஏவா யார் அடிச்சது ஃபர்ஸ்ட்? அவங்க அடிச்சிட்டாங்க. டாப்ல இங்க ரவுடி பேபி டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏன் லாக் பண்ணிருக்காங்க. சோ எங்க டீம் வந்து சி வந்து லாக் பண்ணிருக்காங்க. ஏன் வந்து 3 பாட்டுக்கும் ஜாலியா வைப் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து சி அழுத்துனீங்க. இன்ஃபேக்ட் விலாசினி வந்து சிங்கர் இதெல்லாம் ஏமா சொல்லிக்கிட்டு இருக்க நீ பேசாம இருமா. சொல்லல ஏன் அத பத்தி நீ சொல்லலன்னு வந்து கேப்ப. சோ முடிஞ்சு இந்த இடத்துல நான் இத கேட்கவே இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு இசை ஞானம் இருக்கனால நீங்க கரெக்டா தான் சொல்லிருப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, பாடி லாங்குவேஜ் வச்சு தான் பார்த்து. சென்டர்ல இருக்கிறவங்க எப்பவுமே பாடும்போது நாங்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். ஆமா. ஹை பிச் எல்லாம் போகும்போது இப்படிலாம் பாடி தான் பாடுவோம். அவர் வந்து கம்பி சுத்தினே இருந்தாரு. அதனால ஓரளவுக்கு அவர் பாடிட்டாருன்னு நினைச்சேன். இப்போ எனக்கே கொஞ்சம் டவுட் வருது ஏவாசி. ஆனா சி வந்து ஆக்சுவலா ஆரம்பிக்கும் போது விட்டார். ஆமா. அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது டிஜே பண்ணாரு அவர் நடுவுல. சார் டிஜேவா சார் நீங்க? கேள்விலாம் கேட்க கூடாது. அதனால நீங்க வந்து சி அழுத்திட்டீங்க. சோ இசை ஞானம் இருந்தனால அவங்க சி அழுத்திட்டாங்க. சத்தியமா ஐயா ஏமா ஓகே
ஞானம் இருக்கானே தெரியலங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர் சூப்பர் நைஸ் டீம். சோ அவங்க நீங்க ஏன் சூஸ் பண்ணிருக்கீங்க? வெறும் ஞானம் இருக்கறதால நாங்க ஏஸ் சூஸ் பண்ணிருக்கோம். எஸ் புஷ்போ. இல்ல சூஸ் பண்ணிருக்கோம். மைக் ஃபுல்லாவே மறைச்சுக்கிட்டாரு. லிப்பே தெரியக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸா இருந்தாரு. ஓகே. மைக் ஹேண்ட்லிங் வந்து இப்படி பிடிப்பாங்க சிங்கர்ஸ் வாயோட வெச்சுப்பாங்க. அது ஃபேக் பண்றது தெரிஞ்சிருக்காரு. ஃபேக் அப்படி கரெக்ட்டா பண்றது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ப்ராப்ளம் இந்த சோக்கர் செயின் தான். எக்ஸ்கியூஸ் மீ. கை வச்சா வருது வாய்ஸ் இல்லனா சூப்பரா கிட்ட வா. Hey, I have a good voice, you know. யாரு வந்து இதுல டூப் சிங்கர் அப்படின்றத பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் சி தான் செக் First C பண்ணுவோம். அவங்க லாக் பண்ணிருக்காங்க. சோ சி அவரை கூப்பிடலாமா? ப்ளீஸ் சார் வாங்க. வாங்க. ஐயோ ஐயோ ஆட தெரியுமா யோசிக்கிறீங்க? ஐயோ 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 இரு ஏ சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரகடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு டவுசர் கிழிஞ்சு இடிபிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சூப்பர். உங்க பேர் ப்ரோ? இன்சமா முல்ஹக். Sorry bro, உங்க மேல சந்தேகப்பட்டேன். ஆக்சுவலா நான் ராப்பர். So I got that attitude. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். Thank you so much. Thank you. ஓவரா டயலாக் பேசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம தோத்துட்டோம். சோ இருந்தாலும் பரவாயில்லை. தோத்துட்டோம். நாங்க இப்ப செக் பண்ணோம்ல. அதான் நீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு பார்க்கலாம்னு சொல்ல வந்தேன். பாத்துறோம். லெட்ஸ் வெல்கம் ஏ. ஐயோ தேவன்னா அப்ரிஷியேட் பண்ணோம்பா. எதுக்கு? ஏன்னா அவர் வந்து நடிக்க தான் வந்திருக்காரு. பாட்டு பாடுற மாதிரி நடிங்கன்னதுக்கு அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டாரு. அதான் ஆமா சூப்பர். நீ அதெல்லாம் நல்லா பண்ண. ஆன்சர் மட்டும் தப்பா சொன்ன. Thank you so much. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. Thank you so much darling. Thank you. Chino, thank you Chino. பாட்ரி ராசாத்தி இந்த ரவுண்ட்ல லெவல் 1ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிற டீம் ரவுடி பேபி. நான் அடுத்த லெவல்ல உங்க டீம் பாயிண்ட் எடுக்குமா பாப்போமா? பார்க்கலாம் எடுக்கறாங்களா கிழிக்கறாங்களான்னு. பாட்ரி ராசாத்தில லெவல் 2 குள்ள போறோம். அந்த மூணு சிங்கர் யார் அப்படின்றத பார்த்தலாம். ஓபன் தி டோர் ப்ளீஸ். மா நீங்க எப்படி தோத்துவீங்க? டான்ஸ் ஆட ஆடுங்கமா அந்த பாட்டுக்கு ப்ளீஸ். ஏய் சொல்லாதடி. கிடையாது. ஃபர்ஸ்ட் இல்ல இவர்கிட்ட அந்த ஒரு லோக்கல் பாடி லாங்குவேஜ் இருக்கு. நசல் கொலார் கிட்ட இருக்குல்ல அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் சீனியர்னால டோல் தான் அடிக்கிறான் நம்ம சாகுடி. கையெல்லாம் பாருங்க. சியா இருக்கலாம். பி கிடையவே கிடையாது. ஏ இல்ல சியா தான் இருக்கும். திருப்பிலாமா? வரட்டும்.
காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல் வள்ளி உன் காதல் எந்த வாழ்க்கை சிசிக்கும் ஓர் புலி கடலில் போய் சேரலாம் செருமுன் மதம் இல்லடா ஐயோ பயமா இருக்கு காதல் அறிந்தால் ஒன்றை மட்டும் நினைவில் சீ வச்சிருக்கான் நல்லா பாடுறான் அவரை நிறுத்த சொல்லுங்கம்மா மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை நரகத்தில் வாழலாம் வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் ஃபர்ஸ்ட் வந்து எங்க டீம் வந்து சி அப்படின்றத செலக்ட் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க சி செலக்ட் பண்ண முடியாது. ஏ இல்லனா பி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஐயோ மாப்ள லெவல் 2ல உங்க டீம் வந்து சி னு சொல்லிருக்காங்க, எங்க டீம் ஏ னு சொல்லிருக்காங்க. சோ டெஃபினட்டா ஏ சிங்கரை இப்ப கூப்பிடுறோம், பாட வைக்கிறோம். பாத்துறோமா? சோ 2.0 செலக்ட் பண்ணிருக்கு ஏ. சோ சிங்கரே ஒரிஜினல் சிங்கரா இல்லையா அப்படின்றத பார்த்தலாம். செக் சிங்கிள் பசங்க இப்ப மிங்கலாக வந்திருக்கோம், தாஜ்மஹால் கட்ட ரெடி சிங்கிள் கொடுங்க. நாங்க சிங்கிள் பசங்க பொண்ணை பார்த்தா மண்ணை பார்ப்போம் சிங்கிள் பசங்க, கண்ணை பார்த்தா சன்னாவாத சிங்கிள் பசங்க. சூப்பர். பட் இருந்தாலும் நீங்க ஒரு சூப்பரான கானா பாடகர் அப்படின்றது தெரியும் எங்களுக்கு. சோ நல்ல ஒரு கானா எங்களுக்காக ஒன்னு பாடலாமா? கண்டிப்பா. மிக்ஸி மேல குக்கருமா, செல்ஃபிலன்னா கிக்கருமா, பட்டி தொட்டி சிட்டி புல்லா இட்டு நம்ம டாப்பு டக்கருமா. மிக்ஸி மேல குக்கருமா, செல்ஃபிலன்னா கிக்கருமா, பட்டி தொட்டி சிட்டி புல்லா நம்ம டாப்பு டக்கருமா, பட்டி தொட்டி சிட்டி புல்லா ஜி டாப்பு டக்கருமா. வீடு கட்டணுன்னா கொட்டுங்கப்பா ஜல்லி, வீடு கட்டணுன்னா கொட்டுங்கப்பா ஜல்லி, தரரா நடிச்சாலும் கியூட் நம்ம வில்லி. வீடு கட்டணுன்னா கொட்டுங்கப்பா ஜல்லி, தரரா நடிச்சாலும் கியூட் நம்ம வில்லி. பசியா இருந்துச்சுன்னா தொட்டு துண்ணு பண்ணு, பசியா இருந்துச்சுன்னா தொட்டு துண்ணு பண்ணு, டக்கரு நான் அல்டிமேட் ஃபன்னு. Thank you. Super darling. All the best. Thank you so much. Bye bye. ஓகே, சோ உங்க டீம் லாக் பண்ணிருக்கே வந்து தப்பு. அவர் வந்து ஒரிஜினல் சிங்கர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார், ஃபேக் கிடையாது. இங்க சைடு ரவுடி பேபி டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சி லாக் பண்ணிருக்காங்க. சி என்ன பண்றாருன்றத பாத்துறோம். ஓகே தம்பி, நான் டான்ஸ் எல்லாம் விளையாடி. ஐயோ தம்பி தப்பா பாடிடுப்பா, தப்பா பாடிடுப்பா. நீ பேர் இந்த காதலுக்கு சொல்லாடி வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் நெஞ்சி புள்ள வாடி புள்ள வாடி. வேற லெவல் ப்ரோ. Thank you so much bro. Thanks for coming. நன்றி. Thank you so much. Thank you. நாங்க வாடி புள்ள வாடி இல்ல போடி வெல்ல போடி வெல்ல போடின்னு நினைக்கிறேன். ஒரு ரணகலத்திலேயே ஒரு பஞ்ச் ட்ரை பண்ணணும்னு ஒன்று பண்ற பாரு. நாங்க வாடி புள்ள வாடி இல்ல டக்கர்ல பாட்ரி ராசாத்தின்ற ரவுண்ட்ல 2 லெவல் தான் தாண்டணும். ஆனா 2 லெவலுக்கு மேல போதுங்க, எதுக்கு 3ஆவது லெவல் போயிட்டு அதுலயும் நாங்க ஜெயிச்சுட்டு டயர்ட் ஆயிட்டு அப்படின்ற ஃபீல் இருக்காங்க. சோ ரெண்டுத்தையும் கரெக்டா கெஸ் பண்ணிருக்கிற டீம் யாரு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டீம் ரவுடி பேபி. ரகுவரன் சீரியஸா எல்லாரும் யாரோ பார்த்தாங்க, நான் ரகுவரனை மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா ரகுவரன் என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து ஆடிட்டு அங்கே போனாங்க, கேமரா இங்கே வருது தெரிஞ்சு திருப்பி இங்கே வந்தாங்க. யாரெல்லாம் பார்த்தா பட்டாசரை வச்சுட்டாங்க, திருப்பி அங்கே போனாங்க. கேமரா எங்க சுத்தி நடிப்பேன். சூப்பர். நம்ம நடிக்கணும், கேமரா நம்மள சுத்தி வரணும். ஆனா கேமரா சுத்தி நடிக்கிற ஒரே ஆள் நீங்க தான். வெரி குட்.
2 முக்கியமான செலிபிரிட்டிஸ் உள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க. அவங்க வந்தா கலை கட்டும் அப்படின்றது தெரியும். நல்ல கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் நாஞ்சல் அண்ட் அமர். என் வீட்டு வேலைக்காரன் என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறானா? அப்படியே வச்சு பார்த்துனே இருக்க கூடாது. மாப்பிள்ள குடிச்சிட்டியா? மாப்பிள்ள குடிச்சிட்டியா? வெசமே வெசமே கொண்ட கவ்வுமே. என்ன ஃபரீனா வாய்ஸ் வருது? என்னடா திடீர்னு வில்லன் மாதிரி சிரிக்கிற? ஏண்டா இப்படி வெச போயிட்டானா? ரிஹர்சல் பண்ணும்போது கூட வந்து நிக்கணும். ரிஹர்சலா? இப்ப ஏன் தொண்டை கவுதுன்னு கேட்கணும். ஏன் தொண்டை கவுது? இப்படி விஷம் கலந்த பாலை குடிச்சா தொண்டை கவாம உன் மண்டையா கவும். ஐயா இதுக்கு அவ சொன்ன பச்சே பரவாயில்லையா? நான் தான் அந்த காலத்து வில்லி ஆலந்தூர்ல இருந்து வந்த அம்பத்தூர் ஆவடி அகிலாண்டேஸ்வரி. Stop it! Stop it! யார் அது? Stop it! யார் அது? Stop it! ஏய் ஐயோ என்ன மாதிரி இருக்குமா? Come on you darling, come on you. எப்படி இருக்க ஃபரீனா? எனக்கு என்ன ஜீ தமிழ்ல ஷோ பண்ற ஜாலியா இருக்கேன். செம ஜாலியா இருக்கேன். அப்படியா? ஐயோ எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. Thank you. ஏண்டி நான் ஆங்கரிங் பண்ண வேண்டிய ஷோல நீ வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்குன்னு என்கிட்டயே சொல்றியா? சந்தோஷத்தை கெடுக்க தாண்டி வந்திருக்கனே. ஏண்டி மைண்ட் வாய்ஸ் மட்டும் ஏண்டி ஆம்பளை குரல்ல வருது? ஃபரீனா இந்த நீ வந்து சந்தோஷமா இருக்கல, பால்கோவா எடுத்துக்கோ. ஏய் பால்கோவா? தேங்க்ஸ் பா. ஐயோ எல்லாரையும் சாவடிக்க போறா, தெரிஞ்சு போச்சு. ஐயோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க முழுகாம இருக்கீங்க. என்ன தொண்டை கவுது? ஏங்கப்பா இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு உனக்கு. பால்ல விஷம் கலக்கிறதுக்கு நான் அண்ணா அந்த மாதிரி பழைய வில்லிங்களா? பால்கோவால விஷம் கலக்கிற புது வில்லிடி. நீங்கெல்லாம் எதுக்குடி பால்கோவால விஷம் வைக்கணும்? நீங்க வைக்கிற பால்கோவாவே விஷம் தானடி. இந்த 2K வில்லிங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் இந்த 90s வில்லிய பத்தி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்கெல்லாம் அடுத்தவன் சொத்துக்கு வேணா ஆசைப்படுவோண்டி, ஆனா உங்கள மாதிரி அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்பட மாட்டோம். ஏய் நாங்க யாருக்கு வேணா ஆசைப்படுவோண்டி, ஆனா உன்ன மாதிரி சோம்பேறியா இருக்க மாட்டோம்டி. ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அகிலாண்டேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட அந்த கம்பெனிக்கு போய் நான் பார்த்ததே இல்லை. இன்னும் கம்பெனியே எவனுமே பார்த்ததே. நாங்க எந்த கம்பெனிக்கு போறோமோ போலியோங்கிறது முக்கியம் இல்லடி. நாங்க நடிக்கிறதுனால எங்களை வச்சு எடுக்கிற அந்த கம்பெனி நல்லா இருக்கு. டீமுக்குள்ள சேர்ந்து என் டீமை ஜெயிக்க வைக்கல, என் பேர் 2K வில்லி. அதே மாதிரி நானும் என் டீம் கூட சேர்ந்து என் டீமை தோக்க வைக்கல, என் டீமை ஜெயிக்க வைக்கல. நான் அந்த கால வில்லி அம்பத்தூர்ல இருந்து வந்த ஆவடி ஆலந்தூர் அகிலாண்டேஸ்வரி இல்லடி.
இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னா அவனா நீ. ஸோ ஒவ்வொரு டீம்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கார்டில் ஒரு ஃபேக்ட் படிப்பாங்க. படிச்சதுக்கப்புறம் ஆப்போனன்ட் டீமில் இருக்க நம்ம என்ன பண்ணோம், நீ படிச்சிருக்கிறது இவங்களுக்கு இந்த ஃபேக்ட் அவங்க உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணி மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணணும். புரிஞ்சுச்சா? அவங்க டீமை ஃபர்ஸ்ட் படிக்க சொல்லுவோமா? இல்ல நாங்க தோத்துக்கிட்டே இருக்கோம், நீங்களே படிங்க. ஐயோ என்ன மிரட்டுறீங்க? சரி ஓகே 2K வில்லிஸ் நீங்களே படிங்க. நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜெயிச்சிருவீங்களா? டெஃபினட்டா பாக்குறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு பென் திருடுற பழக்கம் இருக்கு, இப்போ வரைக்குமே இருக்கு. எங்க போனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி பென் பார்த்தா கப்புன்னு சுட்டுடுவேன். பேனா இல்லையா? பென். எஸ். ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பப்ளியா இருக்க, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணே வந்து ப்ரப்போஸ் பண்ணிச்சேன். லைஃப்ல சத்தியமா அதை மறக்கவே முடியாது. இப்போ என்ன தோணுது? அப்பயே நம்பர் வாங்கிக்கலாமே அப்படி தோணுதா? அவங்க சொல்றது அந்த டோன்ல தான் இருக்கு. மேடம் ஒரு டவுட், பப்ளியா இருக்குன்னு சொல்லிச்சா இல்ல அக்லியா இருக்குன்னு சொல்லிச்சா? இல்ல பப்ளியா, உன்னை பத்தி சொல்ல, என்ன பத்தி சொல்ல. பப்ளியா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால வந்து ஸ்கூல் டைம்ல வந்து என்னுடைய சாப்பாடுல யாராவது நான்வெஜ் சாப்பிட்டவங்க கையை வச்சிருவாங்களோங்கிறதுக்காக சாப்பாடுல எச்சி துப்பி வச்சிருவேன். சாப்பாட்டுல நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் இல்ல நீங்க திருப்பி சொல்லணுன்றதுக்காக சொல்ல, நாங்க அருவருப்புல சேர்றோம். நாங்க ஏதோ புரியலன்னு கேட்டவோ நினைச்சு திருப்பி ரிப்பீட் வேற. யார் அந்த ஒஸ்ட் கேரக்டர் நான் பார்க்கணும். அடுத்து நேரிகா. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த இயற்கை அழைப்பெல்லாம் இருக்குல்ல, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு தடவை ஃபேமிலியோட ட்ரெயின்ல ஊருக்கு போயிட்டு இருந்தோம். பாத்ரூம் ரொம்ப எங்கேஜ்டா இருந்தனால ஒரு பாத்திரம் காலியா இருந்தது, நான் அதுல சுச்சு போயிட்டேன். என்னடி சொல்றேன்? ஏய் அவசரம், உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரும் பார்க்கல, எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் வேற பேண்ட் ஷர்ட்னு போட்டிருப்பேன். அப்படியே ஐயோ பாத்திரத்துல பாத்ரூம் போனது ஏதோ நாங்க இருக்கு. சோ எது எது யார் யாருக்குன்னு மேட்ச் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எச்சு துப்பி வச்சிருவேன்னு சொன்னது சுபத்ரா தான். சுபத்ரா தான் வெஜிடேரியன். அவதான் வெஜிடேரியன். பப்ளி வந்து அந்த ஹைட் பொண்ணுக்கு, இவ சொன்னது வந்து யாருக்கு? நிஹாரிகா. ஓகே ஓகே ரெடி ரெடியா? ஓகே யாருக்கு எது மேட்ச் பண்ண போறீங்க? பப்ளியா இருக்கேன்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்களே, அது வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு சங்கவி. சுச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. பெண்ணை திருடு ஹாசினி. ஆமா பெண்ணை திருடுறது வெஜிடேரியன். இதுல வந்து அந்த வந்து சுபத்ரா. டிராவல் பண்ணும்போது இத சொன்னாங்களா, அதுவும் அவளேதானா? அவங்களே படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே இதானே உங்களுடைய ஃபைனல் ஆன்சர்ஸ்? ஓகே. சோ மாப்ள எத்தனை கரெக்ட் இதுல? நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்க இந்த 4ல ஒண்ணே ஒன்னு தான் கரெக்ட். ஒண்ணே ஒன்னு தான் கரெக்ட்டா? பட் ஓகே நோ வரிஸ். உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்க ஷஃபிள் பண்ணிக்கலாம் ஆன்சர்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சுபத்ரா பெண்ணு, சாப்பாடு வச்சு துப்புறது வந்து விலாசினி. பப்ளியா நினைச்சு ப்ரப்போஸ் பண்ணது சுபத்ரா. ட்ரெயின் வந்து யாரு? பப்ளி தான சுபத்ரா. அவளுக்கு யாரு? நிஹாரிகாக்கு யாரு? நிஹாரிகாக்கு தான் ட்ரெயின். டிபி என்கிட்டயே ஒரு சாப்பாடு வச்சு சொல்லுங்க டிபி. இந்த பப்ளி கடவுளே. ஓகே என்ன பப்ளியா இருக்கேன்னு என்ன ஒரு பொண்ணே ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னது சுபத்ரா. ஓகே. வெஜிடேரியன் வந்து சாப்பிட மாட்டேன், எச்சு துப்பி வச்சது விஷாலினி. ஹாசினியா? ஹாசினி. எல்லாமே அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. தேர்ட் யாரு? பெண்ணை திருடுறது சுபத்ரா. பெண்ணை திருடுறது சுபத்ரா. தேர்ட் ஐயோ அவங்க இல்ல பெண்ணு திருடுறது. ஃபோர்த் சுச்சு. ஓகே சூச்சுனே இருக்கான். போன வாட்டி ஒன்னு கரெக்டா சொல்லியிருந்தாங்க மச்சான். ஆனா இந்த வாட்டி எங்க டீமோட திறமை என்னன்னா 4மே தப்பே. செஞ்சது எல்லாமே மூஞ்சி சுளிக்கிற மாதிரி வெரி பேட் பிஹேவியர். இதுல 4 தப்பா நீங்க சொல்லிருக்கீங்க. ஏன்னா 4 அதை செய்யக்கூடிய ஆட்கள் தான். சரி இப்போ எனக்கு தெரிஞ்சே அவன சொல்லுங்க பாரு. யார் யார் பண்ணீங்க சொல்லுங்க. போலாம். பப்ளியா இருக்கேன்னு சொல்லி ஒரு பொண்ணே வந்து ப்ரப்போஸ் பண்ணது யாருக்கு? ஐயோ ஏய் நீ இப்பே பையன் மாதிரி தான் இருப்ப. ஒருவேளை நீ பையன் நினைச்சு உன வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்ல நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன் 11th and 12th. ஸோ 11th ஜாயின் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச். லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்க பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சிட்டே இருக்கும். நானும் பார்த்து சிரிச்சிட்டே இருப்பேன். ஸோ நம்ம மனுஷங்க பார்த்தா சிரிக்கிறது இயல்பு. ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நார்மலா பேசுவா. லஞ்ச்ல டைம்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணிப்போம். இந்த ரெக்கார்ட்ல சப்மிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ரெக்கார்ட் சப்மிட் பண்ணும்போது என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா இவ்வளவு தூரம் வந்து நின்றுட்டு என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியவே புரியாதுல,
உன்னை நினைச்சுதான் நான் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். அறிவில்லையா உனக்குன்னா? நான் உன்னை லவ் பண்றேன், அது கூட உனக்கு தெரியல அப்படின்னா. சோ பொண்ணு ப்ரொபோஸ் ஒரு பையன் கூட எனக்கு இப்படி சொன்னது இல்ல மாப்ள. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இவ்வளவு வருத்தப்படுற இந்த ஃபரீனா பத்தி இன்னொரு உண்மையை சொல்லணும். உன்னை ரெக்கார்ட் நோட்ட தூக்கி போட்ட பொண்ணே ஃபரீனா தான். ஓகே, தப்பு இல்ல, நல்ல விஷயம் தான். Love me, ah? Yes, truly. சரி சரி ஓகே. சோ பப்ளி வந்து நீங்க ஓகே. சோ பென் திருடுறது நான் நீங்களா? கண்டுபிடிச்சேன். வேணாவியா? இல்ல ஹாஸ்டல் சொல்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பேடான கண்டென்ட் இருந்திருக்கும். கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுவேன், பென் திருடுவேன். இந்த வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க அவங்க சாப்பாட்டுல எச்சி துப்பி சாப்பிடுறது யாரு? வெஜிடேரியன்லாம் இல்ல, சாப்பாடு யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு எங்க அண்ணன் கிட்ட ஆரம்பிச்சது அந்த பிஹேவியர். ஆடாப்பா பாவிங்களா, வெஜ்ஜி நீ உன்னோட லுக்கு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வச்சு நான் ரொம்ப உன்னை உன்னதமா நினைச்சிட்டேன். இப்போ சாப்பாடு நம்ம சாப்பாடு யாரும் எடுத்து போனாங்க, நம்ம எடுத்து போகல அந்த மாதிரி. நம்ம எச்சி துப்ப மாட்டோம், நீ துப்புவ. ஒரு நிமிஷம் இருங்க. கடைசியில அந்த பாத்திரத்துல மூத்திரம் போனது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன ஒரு பெருமை எருமைக்கு. உங்களை எப்பேற்பட்ட கதாபாத்திரமா ஜீ தமிழ் வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூக்கி அப்படி போடுங்க. அவங்க பக்கத்துல இருக்க டம்ளர் பாட்டில் எல்லாம் தயவு செஞ்சு வீசிருங்க. அதுல எது தண்ணி எது அதுன்னு தெரியாம. இல்ல இவங்க பாத்திரத்துல சுச்சு போனது உண்மையோ இல்லையோ தெரியல. ஆனா இவங்க எல்லாரும் அதை நான் தான் பண்ணேன்னு நம்புறாங்க. அதுதான் எனக்கு வலி. பயமா இருக்க மச்சான். என்னன்னா இவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆடியன்ஸ்க்குமே அது நீதான் ஒரு டவுட் இருந்ததா? என்னப்பா ஆக்சுவலி அது சின்ன வயசுல நடந்த விஷயம். என்னன்னா லோக்கல் ட்ரெயின்ல வந்து போகும்போது எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல். என்ன பண்றதுன்னு சொல்லி எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது அடக்கடின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வகை என்ன பண்றது தெரியாம உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சீர்வரிசை வைப்பாங்கல்ல, அதுல வந்து அண்டா இருக்குல்ல, அந்த அண்டால வந்து இதெல்லாம் போட்டு கவர் பண்ணி சாக்கெல்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சிருந்தாங்க மேடம். அது உங்களுக்கு சுகர் இல்ல, அதனால நீங்க போயிருப்பீங்க. சரி கண்ட்ரோல் பண்ணி யூரின் டேங்க் உடைஞ்சிருது. என்ன பண்றது? அப்புறம் சீர்வரிசைக்கு கோமியம் எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஓகே ஃபேண்டாஸ்டிக். ஒரே நிமிஷம். பாரு, யாராவது சொல்லிருக்காங்க ஆங்கரானா ஃபேண்டாஸ்டிக் வாவ்லாம் சொல்றோம். என்ன சொல்லிருக்காங்க? வாவ் ஃபேண்டாஸ்டிக். நீங்க எல்லா சீர்வரிசையிலும் நீங்க இதே மாதிரி போறீங்க. மாப்ள, அதாவது நாங்க ஜெயிச்சிட்டோம் அதுக்கு சொல்ல வந்த மாப்ள. ஃபேண்டாஸ்டிக் அவங்க எல்லாரும் தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்த மாப்ள. அது அதுக்கு சிங்க் ஆயிடுச்சு. எங்க மானம் போய் ஒரு டீம் ஜெயிச்சிருக்குனா அது இந்த டீம் தான். இந்த வெறுப்பேற்ற வேலை வேணாம் போடா. இந்த 4 பேர் கார்டுல என்ன எழுதுறீங்களா தயவுசெய்து படிச்சு. தளபதி விஜய் பத்தி யாராவது தப்பா பேசினா மண்டையை உடைச்சிருவேன். சோ வந்தனா சின்ன வயசுல அப்பாவை பார்த்து கண்ணாடி போடலையா? இல்ல சின்ன வயசுல அப்பாவை பார்த்து நீ என்ன பெரிய ஹேரான்னு கேட்டேன். வெரி குட் நைஸ். அதனால தான் இங்க வந்து நிக்கிறேன் இப்போ. இல்லனா நல்லா இருந்திருப்பேன். ஓகே அடுத்து நான் நினைச்சு ஐயோ குடிச்சிட்டீங்களா? நான் நினைச்சு சுச்சுவை குடிச்சிட்டேன். நான் நினைச்சு இத குடிச்சிட்டேன். ஓஹோ அந்த பாத்திரம் இங்கதானா? சீர்வரிசை இங்க தான் வந்திருக்கு. மாறிடுச்சு. நான் ஜீ தமிழுக்கு இது வந்து நிறைய ஷோ பண்ணிருக்கேன். ஆனா கண்டரவியான ஷோ இன்னைக்கு பண்றேன். படிச்சு தொலைமா சீக்கிரம். ஸ்கூல் படிக்கும் போது என்ன ஒரு பையன் மயில் அப்படின்னு கூப்பிட்டான். எப்படி பேசினா தப்பா தான் சொல்ல போறாங்க. சொல்லுங்க சுபத்ரா ஆன்சர்ஸ். நினைச்சு யூரின் குடிச்சது வந்தனா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஸ்கூல் படிக்கும் போது மயிலுன்னு கூப்பிட்டது வந்து தேவியா. ஓகே விஜய தப்பா பேசினா மண்டைய உடைச்சிடுவேன். ஷில்பா ஓகே. நீப்பா வந்து சொன்னாங்க. அப்பாவை திட்டினது எங்க அக்காவா? நீப்பா வந்து அப்பாவே பேடா திட்டினாங்க. ஓகே ஓகே ஃபைன். சோ ஆன்சர்ஸ் லாக் பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்ன ஆன்சர்ஸ்ல எத்தனை கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன். நீங்க சொன்ன ஆன்சர்ஸ்ல ஒண்ணே கரெக்ட். பரவாயில்ல. பொண்ணு கரெக்டா இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் நாங்க டைம் தரோம். ஏதாவது மாத்தணும் நினைச்சா நீங்க மாத்திக்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மாத்தறோம்னா அவங்க ஆல்ரெடி தோத்துட்டாங்க. வேண்டாம். கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். தேவையில்ல. ஐத்தியானதுக்கு அப்புறம் நீங்களே பேசுறீங்க. இல்ல போங்க. மயில் கன்ஃபார்ம். மேல் கன்ஃபார்ம். போய் ஹெல்ப் பண்ண போனா போடா பைத்தியம் வந்துங்க.
அதுங்க சொல்லுது பாரு. மயில் கரெக்ட். 3 விஜய் கரெக்ட் மாப்ள. சொல்லவே இல்லையே. விஜய் கரெக்ட். The next answers please. மயில வந்து கண்டிப்பா தேவி பிரியா தான். ஓகே. ஓகே மயில் டிபி அக்கா. அப்புறம் வந்து விஜய் ரசிகர் அப்படிங்கிறது வந்து வந்தனாவா? ஓகே தளபதியை பத்தி தப்பா பேசினா மண்டை உடைக்கிறது வந்தனா. ஹேர் ஷில்பா அண்ட் அடுத்த ஆப்ஷன் இவங்க வந்து யூரின் குண்டது வந்து நீங்க. இவங்க அச்சு சாவுச்சிருவாங்க. ஆவுண்டாவுது எனக்கு. எல்லாத்துக்குமே ஐயோ நானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க எங்க போறது? அப்பாவை திட்டினது வந்து நீப்பா. ஷில்பா உங்களுக்கு வந்து ஓகே ஃபிக்ஸ்டு. இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேசாதீங்க. ஐயோ கடவுளே. ஆன்சர்ஸ் எல்லாம் ஷஃபில் பண்ணதுல நம்ம டீம் சொல்லியிருக்கிற கரெக்ட் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதிரி கரெக்டா மயில அவ்வளவுதான் ஞாபகம் கூடாது. ஆக்சுவலி அவங்க முதல்ல 4மே கரெக்டா தான் சொன்னாங்க. நடுவுல நாங்க ரியாக்ட் பண்றதெல்லாம் அவங்க தண்ணிட்டாங்க. ஓகே 2 கரெக்ட். யார் யாருது? அவங்க 2 கரெக்ட். அது கரெக்டா? மயிலுக்கு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து இப்போ வரைக்கும் அவ்வளவுதானே படிச்சிருக்கீங்க? ரெசிடென்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ எக்மோர்லேருந்து பஸ் இறங்கி நடந்து போனோம். நான் ஏதோ ஒரு அப்செட்டில் போகிறேன், நம்ம சரியாக படிக்கல, வீட்டில் திட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டில் நடந்துட்டு வந்தேன். ஒரு பையன் இப்படி கிராஸ் பண்ணி வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ இன்னைக்கு மழை வருமா அப்படின்னு கேட்டான். என்ன எப்படிங்க கேட்குறீங்க? இல்லை மழை வர்றது மயிலுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. அதனால எங்க அக்கா ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு நான் எப்படி நடந்து போனேனே எனக்கே தெரியல. I was flying. பறந்து போயிருப்பக்கா, பறந்து போயிருப்பேன். அப்பாவே தப்பா பேசுறது ஜீவன் யாரு? எனக்கும் அப்பாவுக்கும் வந்து சண்டை வந்துட்டு இருக்குது. அப்பா வந்து மழையில பேச்சுல நீங்க என்ன பெரிய மேரா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதனால அப்பா என்கிட்ட 1 மாசம் பேசவே இல்லையா. அப்புறம் குழந்தை தானே சமாதானப்படுத்தி வந்து பேச வச்சிருக்காங்க. பட் ஆனா ரகு எங்களுக்காக அதே மாதிரி கோமா உங்க அப்பாவை நீங்க எப்படி சொன்னீங்களோ அந்த மாதிரி நாஞ்சில பார்த்து ஒரு வாட்டி என் குழந்தைலாம் அப்படி சொல்லிட்டா சப்புன்னு நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு நீ என்ன பெரிய மேரா ஒரு நிமிஷம் எல்லாரும் மயான அமைதியில இருங்க. பாக்கெட் கடைசியில எங்க போயிருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா? எங்க அது? அக்கா டயட்னு இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்க. சரி ஓகே இந்த மேட்டர் மட்டும் சொல்லுங்க. அது ஸ்கூல் 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நானும் என்னோட சிஸ்டரும் ஒண்ணா வீட்டுக்கு வந்தோம். அப்போ வீட்டில் யாரும் இல்லை. சரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த டைம்ல மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுத்துட்டு நான் பாட்டு ஆஸ் யூஷுவல் 2 பேருமே குடிச்சிட்டு. அப்போ கூட அவ சொன்னா இதுல ஏதோ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்னு. ஆயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம்னு சொல்லி சுகர்லாம் ஆட் பண்ணி குடிச்சிட்டோம். குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு அம்மா வராங்க. என்னம்மானா இல்லடி தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கான், ஒரு நிமிஷம் இங்கே ஏதோ வெட்டிட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டே இருக்காங்க. அவங்க யூரின் டெஸ்ட்டுக்காக தெரியாம அதுக்கப்புறம் 2 பேரும் வாமிட் எடுக்க ட்ரை பண்றோம், வரல, உள்ள போயிடுச்சு, அவ்வளவுதான். ஏங்க என்ன சொன்னீங்களே அசிங்கம்னு, போனது தப்புன்னு அசிங்கம்னா அப்ப குடிச்சா அவங்க என்ன சொல்றது? அதுல இருந்து எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, என்னோட பையன் மூத்திரம் குடிச்சதுனால 2 பேருக்கும் புத்தி நல்லா இருக்குன்னு வேற சொல்லி அடிக்கடி ஒரே கலீஜா இருக்கு மாப்ள. தயவு செஞ்சு பிரேக்குக்கு போயிடலாமா? தயவு செஞ்சு பிரேக் போவோம். ஆனா இதுக்கு முன்னாடி சொல்லிடணுமே இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு சொல்லு சொல்றேன். வர வழி இல்லையே. அவனா நீயே அப்படின்ற ரவுண்டோட வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டீம் ரவுடி பேபி 2.0. ஓகே மாப்ள. ஸோ அதாவது ரவுடி பேபி 2.0 இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம கேம்ஸ்லாம் வந்து டக்கராக விளையாடிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி இவங்களுடைய டேலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமான வில்லத்தனம் பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து சூப்பரான டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கை தேர்ந்த வில்லிகளுக்கு வந்து நான் வந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா பிக்சர்ஸ் நம்ம எல்இடியில் போகிறோம். நீங்கள் அதே கேரக்டர் மாதிரி அப்படியே உள்வாங்கி நடிச்சு காட்ட போறீங்க. ஓகே ரெடி கைஸ்? ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் என் டீமுக்கான பிக்சரை பார்க்கலாம். பிக்சர் ப்ளீஸ்.
ரீமா சன், அதுவும் இந்த வல்லவன் படத்துல மிரட்டி எடுத்துருப்பாங்க. அதை யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க உங்க டீம்ல? ரீமா சன் கேரக்டர் பண்றதுக்கு ஹாசினி வாங்க. கமான் ஹாசினி. காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எழுந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போற ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தியா, அந்த கேப்ல கூட நீ என்ன தான் நினைச்சிட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, அப்ப நீ அவங்கள கவனிக்க கூடாது, என்னையே கவனிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க, ஆனா நீ போக கூடாது, என் கூடயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கினதுக்கு அப்புறம் என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒரு வேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. லவ் பண்றல. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கோ. வரட்டா? சூப்பர். thank you so much விலாசினி. thank you. மாப்ள பாத்தில கேம் ஜெயிக்கறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க மாசா பண்ணுவோம். அந்த மாதிரி உங்க டீம்ல யாராவது இருக்காங்களா? என் டீமே அந்த மாதிரி டீம் தான், ஹெவி பர்ஃபார்மன்ஸ் டீம். பட் இருந்தாலும் மயில் வர போறாங்க இப்போ நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் மயில். பாத்துறோம். பிக்சர் ப்ளீஸ். அக்கா மாப்பிள்ளை இன்னும் வரலக்கா. மாப்பிள்ளை இன்னும் வரலையேடா. மாப்பிள்ளை இன்னும் வரலடா. முகூர்த்தத்துக்கு இன்னும் 20 நிமிஷம் தானே இருக்கு. போன போடல மாப்பிள்ளைக்கு, போடல. வாடா. ஏ மாப்பிள்ளை, உனக்கு தான்டா அறிவில்ல. ஏய், கல்யாணத்தை பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்ல ரிசர்ச் பண்றத விட்டுட்டு அங்க என்னடா செத்த பாடிய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏல இசுக்கு, இப்ப வந்து நீ கல்யாணம் பண்ணனா உன் வீடு கல்யாண வீடு இல்ல ஏழாவது வீடு தாண்டி மாப்பிள்ளை. கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன வேணா பண்ணிக்க மாப்பிள்ளை. அதாவது வந்து சீனியர் தான்ப்பா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேடையில. ரெண்டு பேருமே கலக்கிட்டீங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சோ மாப்ள எப்படி இது சூப்பரா மாசா நடிச்சு மாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? சோ இதே மாதிரி அடுத்த ரவுண்ட் இப்படி நடிப்பு கூறிய ஒரு ரவுண்ட் தான் இல்லையா? ஆனா என்னன்னா இதே மாதிரி டீமுக்கு ஒருத்தர் நடிச்சா போதும், அது மொத்த டீமும் நடிக்கணும். நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போற ரவுண்டோட பேரு 3 பேர் இந்த எல்இடி பின்னாடி கூட்டு போயிடுவாங்க. உள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு தாய் மசாஜ் இருக்கலாம், இல்ல உருட்டு கட்டையில அடிக்கலாம், இல்ல கட்டெரும்பு வச்சு உங்களை கடிக்க விடலாம், ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த 3 பேருக்கு உள்ள போனதுல 2 பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காது. ஸோ ட்ரீட்மெண்ட் இல்லாம மூஞ்ச மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிற அந்த பிளாக் ஷீப் யாருன்றதை ஆப்போனன்ட் டீம் கண்டுபிடிக்கணும். ரெடி? கூப்பிடலாம் மாப்பிள்ள அமரியம். லெட்ஸ் வெல்கம் அகிலாண்டேஸ்வரி நாஞ்சில். சூடு ஓகேமா? என்னடா உண்டியல போய் காசு திருடி வந்துட்டியா? என்ன இருக்கு கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். உப்பு பாத்தீங்களா, பழையாள் தான். நாங்க சொன்னோம் உங்களுக்கு கேக்கல. சாரி மேடம். அவரும் பழையாள் தானே, போயிருக்கோம். உள்ள போய் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட் ஒத்தரம், அவ்வளவுதானே, அதோட முடிஞ்சு போச்சு. ஆமா. யாரெல்லாம் கூட்டிட்டு போக போறீங்க? எங்க டீம் எப்படியும் ஜெயிச்சிரும். அதனால தோக்கக்கூடிய 2K கிட்ஸ்ல இருந்து கூப்பிட போறோம். வாங்க 2K. எங்கேயே கூப்பிடுறீங்க? ஆனா விலாசினிய 2K வில்லில வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் ஷாக்கிங் நியூஸ். வாங்க 2K வில்லிங் 3 வில்லிகள். கம் ஆன். எங்க கொடுப்பாங்க? ஒத்தரம் கொடுக்க போறோம். எங்க கொடுப்பாங்க? எங்க வேணா கொடுப்பாங்க. அவ ஏன் ஃபர்ஸ்டே நடிக்கிறா? ஃபர்ஸ்டே ஏன் எடுத்த உடனே நடிக்கிறா அவ? ஜி தமிழ் ஆர்டிஸ்ட்னா அப்படிதான். 3 2 1 ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட்.
என்ன ஜாலியா இருக்க போல நிஹாரிகா. நிஹாரிகா ஒரு பாட்டு பாட. பாட்டா? ஆமா. நான் பாடினா கேட்க முடியாது. பரவாயில்ல நீ பேசினா கூட தான் கேட்க முடியல, பாடு. அடிமலை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சிநேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். ஓகே அந்த பாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க விலாசினி. விலாசினி பாடு. பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட இவங்க 2 பேரும் கர்ட்டனும் மூவ் ஆகுது தலையில இருந்து. சுபத்ராக்கு யாருமே பண்ணல. மேபி அவங்களுக்கு கொடுத்து கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. அவங்க நார்மலா கூட இருக்கலாம். அவா அவா அவவா அவவா அவா 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 அவவா அவவா அவா 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 அவவா அவா அவா அவவா. சுபத்ராக்கு பண்ணலையா? சுபத்ராக்கு தான் பண்ணல. ஹாசின் சுபத்ராக்கு தான் பண்ணல. ஓகே சொல்லலாமா? யார் கெஸ் பண்றீங்க? சுபத்ராக்கு பண்ணல. சுபத்ரா தான் ஃபேக்கா? ஏன்? இவங்க 2 பேருக்கும் ஸ்வெட் ஆகுது, அவங்களுக்கு ஸ்வெட் ஆகல. அவ்வளவா ரியாக்ட் அந்த ஹீட் அந்த ஹீட்டோட பண்ணல அவங்க. சோ அவங்களுக்கு வந்து ஸ்வெட்டே ஆகல, ஏன்னா அந்த ஹீட் அவங்க மேல படல அப்படின்றீங்க. ச்சே ச்சே உண்மையிலேயே டேலண்டட் தான் எங்க தெரியலப்பா. எங்க ஃபேன் வேங்க சைடுல தயவு செய்து ப்ளீஸ் முடியல. போதும். சோ ஃபைனலா யார லாக் பண்ண போறீங்க? டக்குனு சொல்லுங்க. சபா இப்பவே கண்ண கட்டுது. நிஹாரிகா லாக் பண்ணிக்கலாமா? ஐயோ வேணாம் நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. சுபத்ரா சொல்லணும். டைம் முடிய போகுது, சீக்கிரம் நான் சொல்லிட்டேன் சுபத்ரான்னு. சுபத்ரா. ஓகே சோ அவங்க சுபத்ரான்னு சொல்லிருக்காங்க. டார்லிங் ரொம்ப நேரமா வேடிக்கை பாத்தில, யாரு ஃபேக்கா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சென்டர். ஓகே நீங்க ஹாசினியை லாக் பண்றீங்க, நீங்க சுபத்ரா லாக் பண்றீங்க. ஓகேவா? லெட்ஸ் செக் who is the black sheep. என்ன நான் சொன்னல அவ கண்ட்ரோல் பண்ணுவான்னு சொல்லல. ஓகே அத சோபன். ஐயோ கட்டி. நான் ஓபனிங்ல ஓவர் ஆக்ட் பண்ணவா நினைச்சேன். இப்போ அவன் வந்து ஆக்ட் பண்ணாங்க, நீங்கள் யார் பிளாக் ஷீப் அப்படின்றத தப்பாக கண்டுபிடிச்சிங்க. இப்போ நம்ம ட்ரை பண்ணோம்ல, அப்போ தானே ஈக்குவலாக டை ஆகுதா இல்லை ஜெயிக்கிறோமா என்ன கதைன்றதை பார்க்க முடியும். எஸ் ஸோ உங்களுக்கு ஒத்தனை கொடுத்த மாதிரி உங்களுக்கு வேற ஒரு டாஸ்க் கொடுக்கறதுக்காக நம்ம ரவுடி பேபிஸ் 2.0. ஐயோ அடி இத வெச்சு பாருங்க. ஆடா பாவீங்களா? அவங்களுக்கு மட்டும் ஒத்தரம், எங்களுக்கு மட்டும் அடியா? பழைய வில்லிகளுக்கு பழைய ட்ரீட்மெண்ட் தானே இந்த உருட்டு கட்டை தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட். வெறுப்பேத்தாத. ஓகே யார் அந்த 3 பழைய ஆன்டிஸ் வரது? இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். அடி உன்னதான் முதல்ல பொழக்க போறேன். நான் என்னப்பா பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணல வந்ததுல இருந்து, அதனால தான் அடிக்கவே போறேன். பாருங்க டீம் நல்லா சூனிய பொம்மை மாதிரி இருக்கு. மூணு பேய் குழந்தைங்க மாதிரி முன்னாடி முடி போட்டு வச்சிருக்கீங்க. வாடி வா இது வெல்ல வரையறு. அங்க பாரு டிபி. ஐயோ வேணாமா வேணாம். குழந்தைங்களை ஊர் சைட்லாம் போனீங்கன்னா வேட்டையாடி மான் கொம்பு காட்டு காண்டாம இருக்கும். இன்னும் 4-5 மாட்டு மாட்டி வச்சிருப்பாங்க. அது மாதிரி இருக்குங்க. எனிவே 3 2 1 ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட். என்ன 3 பேர் சிரிக்கிறாங்க? என்னடா இது?
எனக்கு புரியல. மசாஜ் பண்ணா அழுகுறாங்க, அடிச்சா சிரிக்கிறாங்க. சிரிச்சது போதும். நான் தைச்ச சட்டை, எங்க தாத்தா தைச்ச சட்டைங்கிறது ஒரு ராகமா பாடுங்க பாப்போம். இது யாரு தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. இது நான் தைச்ச சட்டை. எங்க தாத்தா தைச்ச சட்டை. இது நான் தைச்ச சட்டை. எங்க தாத்தா தைச்ச சட்டை. டிடி அக்காவா? டீயா நீப்பா வந்து அந்த இது ஷேக் ஆகுது பாரு பின்னாடி அடிக்கும்போது. ஷேக் ஆகுது பின்னாடி யாரோ அடிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. யார் கெஸ் பண்றீங்க? அடிங்க சட்டி. ஏய் அது சாவுச்சு சொல்லிட்டேன். ஐயோ இந்த பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். பாரு. ஏய் ஓகே டைம் அப். வந்தனா தானே? ஆன்சர்ஸ் லாக் பண்ணிக்கலாமா? வந்தனா. ஷார் ஃபிக்ஸா? செக் பண்ணிடலாம். ஓபன் தி ஸ்கிரீன் வந்தனா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரவுண்ட் பேர் என்ன தெரியுமா? எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். கேஜி பிராண்டட் டைல்ஸ் வழங்கும் பிளான் பண்ணி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். 5 பேர் இந்த ரூம்குள்ள இருக்க போறாங்க. 5ல ஒரே ஒருத்தர் உண்மையான ஷெஃப், மீதி 4 பேர் ஃபேக்கா இருப்பாங்க. அந்த ஒரிஜினல் ஷெஃப்பை நீங்கள் வந்து பேசியோ கேள்வி கேட்டோ பார்த்தோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஆன் யுவர் மார்க் கெட் செட் கோ அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் டீம்மேட்ஸ் வந்து ஓடி போய் அந்த பஸரை அழுத்தி யார் ஃபர்ஸ்ட் அழுத்துறீங்களோ அவங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? யார் அந்த உண்மையான ஷெஃப் அப்படின்றத பார்த்துருமா மாப்ள? எஸ் மாப்ள. ஓப்பன் தி டோர் ப்ளீஸ். So hi sir, வணக்கம். Hi, my name is வினோத். Yeah, 10 years அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஓகே. விஜய் சேதுபதியோட ஃபேவரட் செஃப் நானு. விஜய் சேதுபதியோட ஃபேவரட் டிஷ் என்ன? சீ ஃபுட் சாப்பிடுவேன். சீ ஃபுட்ல என்ன ஸ்பெசிஃபிக்கா? ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரையா? யா. கன்ஃபார்மா? யா. சரி நெக்ஸ்ட். என்னோட நேம் சரவண பாபு. ஒரு 10 இயர்ஸா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன ஸ்டார் ஹோட்டல்ல வர்க் பண்ணீங்க? என்ன ஸ்டார் ரேஞ்ச்? 3 ஸ்டார் 4 ஸ்டார். சுக்குமல்லி காஃபி எப்படி போடுவீங்க? சுக்கை மல்லியும் போட்டு சாப்பிடுவோம். சுக்குவும் மல்லியும் போட்டு பண்ணுவோம். அவங்களுக்கு சுக்கு மல்லி கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் நல்லா ஆயிடும், அதனால கேட்டிருக்காங்க. இல்ல வேண்டாம், எனக்கு சுக்கு மல்லி சரி. I am Logu. 20 வருஷம் ஹோட்டல்ஸ். ஓகே. I am Indian Chinese காண்டி. காண்டியா? ஓகே கான்டினென்டல் சொல்றாரு. என் பேர் நிக்சன். நான் இந்த ஹோட்டல் ஃபீல்டில் 30 இயர்ஸாக இருக்கேன். காரைக்குடி செட்டிநாட்டில் உப்பு கறியில் ஸ்பெஷலிஸ்ட்டு. செஃப் தாமுவும் நானும் கிளாஸ்மேட்டு. ஓ ஹலோ ஹாய், என் பேர் செஃப் குமார். என்னுடைய மெயின் ஸ்பெஷலு இட்லி தான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான இட்லி என்னால் பண்ண முடியும். இப்போ 20 வகை இட்லி செய்வேன்றீங்க. 20 வகை இட்லி 20 வகையான இட்லி சொல்லுங்க. 20 வகையான இட்லி. உங்களுக்கு என்ன மாதிரி இட்லி வேணும்? பாதாம் இட்லி வேணுமா, இல்லை கொத்தமல்லி இட்லி வேணுமா, ரவா இட்லி வேணுமா, இல்லை பருப்பு இட்லி வேணுமா, இல்லைன்னா கருவேப்பிலை இட்லி வேணுமா, இல்லை மிளகாப்பொடி இட்லி வேணுமா? உங்களுக்கு என்ன மாதிரி இட்லி வேணும்? நாங்க கேட்கலாமா அவரை? கேளுங்க நீங்க. 4 உப்பு கறி எப்படி பண்ணுவீங்க? கடாய் சூடான நல்லெண்ணெயை ஊற்றணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை கிள்ளி போடணும். அதுக்கப்புறம் வந்து பூண்டு எல்லாம் கொஞ்சம் நசுக்கிக்கணும். பெப்பர்லாம் போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கி அதை பண்ணும். கொஞ்சம் உப்பெல்லாம் போடணும். அதுதான் உப்பு கறி. ஓகே गाइस, போதுமான அளவு நீங்க கேள்விகள் கேட்டதுனால உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. கெட் செட் கோ.
பைத்தியம் அவ்வளவுதான். பைத்தியம் பைத்தியம் நான் அப்பவே சொன்னேன் அந்த dance floor போய் போடாதேன்னு. ஏன் why 4? ஏன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னார் ரெசிபி கேட்டப்ப. இன்கிரிடியன்ட்ஸ்ல இருந்து இன்னொரு எல்லாமே ஷெஃப்க்குமே ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு அவர்கிட்ட. இன்னொன்னு அந்த பிளேட் மாறி பிடிக்கவே இல்லை அவர். அந்த 5 fingers அந்த டோஸ் இதுலயே தான் பிடிச்சிருக்காரு அந்த பாம்ல. சோ அதனால அந்த வெயிட் அத பேலன்ஸ் பண்றது அந்த ஸ்டைல். எவ்வளவு பாத்துருக்காங்க டீம்ன்றத பாரு. கையை ஹோல்ட் பண்ற விதம் கரெக்டா இருக்கான். அதை தாண்டி இன்கிரிடியன்ஸ் கரெக்டா சொல்லியிருக்காரா. அப்படி நிறைய விஷயங்கள் வச்சு செக் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் தான் கரெக்டா உண்மையான ஷெஃபா அப்படின்றத பார்க்க போறோம். காலியா இருக்கும் அதான் சொல்றேன். ஐயோ தெரியலையே ஃபைவா? தெரியலையே. ஐயோ வாசனை இருக்கா பாருங்க முதல்ல. ஒண்ணுமே இல்லையா? நல்லா நடிச்சிருக்கீங்க சார். நல்லா நடிச்சிருக்கீங்க மாதிரி சார். வேஷம் போட்டு ஏமாத்திட்டீங்களா எங்களை? உண்மையிலேயே நீங்க தான் சார் பண்ண இப்படி பாத்துருக்கீங்களா அவரை நேர்ல? தெரியாது. இது அவருக்கு தெரியாம போச்சு. சூப்பரா நீங்க நடிச்சதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே கைஸ், தப்பா சொல்லிட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு. இன்னும் 4 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ மறுபடியும் வந்து நீங்க யாருன்னு கெஸ் பண்ணலாம். இந்த வாட்டியாவது கரெக்டா கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே கைஸ், கெட் செட். எல்லாரும் சேர்ந்து பேசினதுல 2 தான் ரியல் செஃப் அப்படின்ற மாதிரி. ரியல் செஃப் ஏன்? இல்ல அவரை பார்த்தா அந்த லட்சணங்கள் எதுவுமே வந்து அந்த வைப் சொல்ல தோணல. அவர் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு ஓகே, சோ அவரை பார்த்தா ஒரு செஃப் லட்சணங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஷூரா? எஸ். சோ நம்பர் 2 செஃப் உங்க கையில இருக்க பிளேட்ல பிரியாணி இருக்கா இல்லையான்னு பாத்துறலாம் வாங்க. அடவுளே தெய்வமே. இந்த லெவல வின் பண்ணது ரவுடி பேபிஸ் 2.0. பிளான் பண்ணி பண்ணுவோம்ல நெக்ஸ்ட் லெவல்ல யார் வர போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூடோ பிளேயர் சொல்ல வர போறாங்கல. லிஃப்ட்ல பாத்துறலாம் யார் யார் இருக்காங்கன்னு. ஐயோ பயமா இருக்கு பார்த்தால டெரர். சரி நான் அப்புறம் வரேன். பை. சோ முதல்ல அவங்கள இன்ட்ரோ듀ce பண்ணிக்கிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் ஹாய் மதுஸ்ரீ எஸ்எஸ். எத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்றீங்க? 6 years. சூப்பர், வெரி குட். அடுத்தது என் பேர் ஸ்ருதி. 7+ years ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஓகே. My name is M Yadeshwari. 3 years practice பண்றேன். ஓகே. ஓகே. My name is Rosie. நான் 5 years judo practice பண்றேன். My name is M Rita. 3 years. யார் கேட்க போறீங்க கேள்வி? தேர்டா? ஓகே கேளுங்க. ஜூடோ பெல்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன? 5 தெரியலையா? சரி, டோட்டலா எத்தனை பெல்ட்ஸ் இருக்கு? ஒண்ணுதான். ஒண்ணுதானா? நீங்க நம்பர் 5 கேட்டீங்க. நீங்க யாரை செலக்ட் பண்றீங்க? ஒரிஜினல் பிளேயர் யார் நீங்க நினைக்கிறீங்க? 2 இல்ல 3 தான் இருக்கும். 2 கேட்கலாமா? சோ 2 தான் ஒரிஜினல் உங்களுக்கு தோணுது. அவங்கள கேள்வி கேட்க போறீங்க. ஓகே, கேட்கலாம் நீங்க. ஜூடோன்ற கேம் எந்த ஊர்ல இருந்து கண்டுபிடிச்சீங்க? ஜாப்பனீஸ். ஓகே. மெடல்ஸ் எவ்வளவு மெடல்ஸ் வாங்கிருக்கீங்க இது வரைக்கும்? நேஷனல் வரைக்கும் ஆடி இருக்கேன். சூப்பர், நேஷனல் வரைக்கும் ஆடி இருக்காங்க. நிறைய மெடல் வாங்கிருக்காங்க. ஓகே गाइस,
question செஷன்ஸ் முடிஞ்சது. பஸர்க்கான டைம் ஆரம்பிக்க போகுது. Get set go. So 5 பேர்ல யார் ஒரிஜினல்? 2 ஏன் 2? இல்ல அவங்க நிக்கிற பொசிஷன் ஆகட்டும், ஏதோ ஃபீல் ஆகுது, ஒரு வைப் வருது இங்க இருந்து. ஜூடோ வைப் வருதா? எப்படி வந்து செஃப்க்கு வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் வருது. ஓ அந்த மாதிரி சென்டிமெண்டா ஃபீல் எனக்கு பயம்தான் இந்த டீம் எவ்வளவு பைத்தியம் ஆல்ரெடி 2ல வச்சிருக்காங்க, திருப்பி 2ல வைப்பாங்களா? அட பைத்தியம், நீ ஹெல்ப் பண்றியா இல்ல என்னடா பண்ற? ஓகே, சோ நான் இதுக்கு மேல நீங்க பேசுறது தேவையில்ல. நம்பர் 2 அவங்க தான் வந்து ஒரிஜினல் ஜூடோ பிளேயர் அப்படின்னு சொல்றீங்க, லாக் பண்ணிருக்கீங்க. அவங்க ஒரிஜினல் பிளேயரா இல்லையா அப்படின்றத பார்த்தலாம். ஓகே ப்ளீஸ் வாங்க. வேற மரியாதை தெரிஞ்ச பொண்ணுதான். இல்ல ஃபேக். Thank you so much. Thanks for coming. Thank you. அப்படி பாருங்க. ஓகே, சொன்ன மாதிரி அடுத்த இன்னொரு சான்ஸ் இருக்கு. இப்போவும் நீங்க பஸர் அழுத்தி வேற யாரையாவது கெஸ் பண்ணலாம். ரெடியா இருக்கீங்களா டீம்? ஐயா ஒரே நிமிஷம், நீங்களும் இந்த கேமுக்கு தான் வந்தீங்க. அங்க போய் ஓடுறது ஏதாவது ஒண்ணு பண்ணணும். வந்ததுல இருந்து ஏதோ ஃபேஷன் ஷோக்கு வந்த மாதிரி இப்படியே நின்னுட்டு இருந்தா, நீ அங்க போய் ஏதாவது ஓடுங்க, அமுக்குங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அந்த புள்ளைக்கு படிங்க, நீ ஓடல. நாஞ்சில் நீபான் பேர் வச்சனால நீல பிரச்சனை. ஒன்னால இந்த ஷோலயே பிரச்சனை. Thank you. ஓகே ரெடி? ஓகே ரெடி. பஸர் அழுத்த ரெடியா இருக்கீங்களா guys? Get set go. Come on. அடுத்த வாட்டி நீ கையிலே நடந்து போ, சரியா? சரி, யாரை சூஸ் பண்றீங்க, கெஸ் பண்றீங்க? அதான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். அவங்க கிட்ட என்ன கேட்க போறீங்க? பெல்ட் எத்தனை கலர்ல இருக்கு? ஜூடோ பெல்ட் 4. உனக்கு தெரியுமா எத்தனை கலர்ல இருக்கு? நீங்க வேற உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். 7 எல்லா இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன். அப்பனா யாரு சூஸ் பண்றீங்க? டக்குன ஆன்சர் யாருன்னு சொல்லுங்க. 4 தான். எனக்கு 1. गाइस உனக்கு டைம் போயிட்டே இருக்கு गाइस. பாவம் ரொம்ப நேரமா முட்டி போட்டு உட்கார்ந்திருக்கானுங்க பசங்க. 5 4 3 1. ஐயோ 1ஆ? ஆமா. ஓகே, சோ 1 தான் வந்து அவங்க ஒரிஜினல் சொல்லிருக்காங்க. ஒரிஜினல் ஜூடோ பிளேயர் சொல்றாங்க. அவர் தான் கேள்வியும் கேட்டாங்க. சோ 1 அவங்க பிளேயரா இல்லையான்றத செக் பண்ணிடலாமா? உங்களை கேட்பேன் நல்லா இப்போ கொஞ்ச நேரத்துல. கொடுங்கப்பா. வாங்க டார்லிங் வாங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? நான் தான் சொன்னேன்ல. இந்த குழந்தை மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது பச்சை சிட்டு குருவி அப்படின்னு. இத போனவள அந்த பையன் அப்படி அவர் கை நீட்டாரு. என்ன விட்டுருங்கண்ணா. வெரி குட் fantastic. Thank you so much darling. Thank youங்க. உங்களுக்காக சும்மா ஒரு சாய்ஸ் தரோம். அவங்க 2 தடவை ட்ரை பண்ணாங்களா, நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுமேன்ற காரணத்துக்காக. 4 இல்ல ஆக்சுவலி 4 ஏனா 5 அவங்க क्वेश्चन கேக்கும்போது 4 கிட்ட ஆன்சர் கேட்க ட்ரை பண்ணாங்க. சோ அதனால 4ஆ இருப்பாங்களோன்னு ஒரு டவுட். ஓகே மாப்ள 4 அப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க. 4 ஒரிஜினல் பிளேயரா இல்ல அப்படின்றத பார்க்க போறோம். மேம் வாங்க. வாங்க டார்லிங். பாயிண்ட் இல்ல கிடையாது. நான் இந்த ஜில்பா வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. ஒரு நிமிஷம் விடுங்க. அதை நம்ம வந்துட்டோம்னா அதை முடிச்சிட்டு தான் போகணும். வாங்க பாஸ், நீங்க வாங்க. ரோட்ல போற நாய் யார் அடிச்சா என்ன? அடி போடு. ஐயோ அம்மா.
டேய் டேய் ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்காதடா. தேவையாது வாய மூடுறதுன்னு தான் சொல்றது. கொட்ட போயிடுச்சு என்னால. எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை இருக்கு. அதாவது இது வந்து ஒரு வித்தியாசமான கலையா இருக்கு. புதுசா வந்து நான் பாக்குறேன். எனக்கு வந்து விஜய் இதே மாதிரி பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன விஜய் பயமா? பயமா எனக்கா? இதுக்கு முன்னாடி நீ ஆர்ஜே விஜய் மட்டும்தானே பார்த்துருக்க, ஜூடோ விஜய பார்த்தது இல்லைல்ல? ஓ அப்ப எங்க உன் கலையை காட்டு. நான் எப்பவுமே தாய் குலத்தை தொடரதில்லை. தெரியும்டா, நீ இப்படிலாம் சொல்லி சமாளிப்பேன்னு. அதுக்காகவே ஒரு டீமை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கம் ஆன் பாய்ஸ். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். ஐயோ நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஃபர்ஸ்ட் உங்க 3 பேருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. எங்க சைடு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் தான் ஜெயிச்சிருக்கோம். ஆனா நீங்க 2 ரவுண்ட்ல ஜெயிச்சு இவங்களை விட லீடிங் இருக்கீங்க. அப்படி எப்படி நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா பம்பர் ரவுண்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டீங்க ரவுடி பேபி. பம்பர் ரவுண்ட்ல வின்னிங் டீமுக்கு காத்துட்டு இருக்கிற பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், மிக்ஸர் கிரைண்டர் அண்ட் ஹாட் பாக்ஸ் காத்துட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் விளையாடுறது முக்கியம் இல்லை, இப்போ விளையாடுறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உள்ளுக்குள்ள உங்களுக்காக 4 லிஃப்ட் வெயிட்டிங்ல இருக்கு. ஓகேவா? 4 லிஃப்ட்ல 2த்துல வந்து உங்களுக்கு பம்பர் பிரைஸ் காத்துட்டு இருக்கு. மீதி 2 லிஃப்ட் எம்டியா இருக்கு. நீங்க 4த்துல ஒவ்வொரு லிஃப்ட்டை எலிமினேட் பண்ணணும். இப்போ நம்பர் 4 நீங்க எலிமினேட் பண்றீங்கன்னா அந்த லிஃப்ட் காலியா இருக்கணும். சப்போஸ் அதில் தான் உங்களோட கிஃப்டே காத்துட்டு இருக்குன்னா அதுவும் உங்க கையை விட்டு போயிடும். ஸோ காலியா இருக்க 2 லிஃப்ட்டை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்க 2 லிஃப்ட்ல உங்களுக்கான பம்பர் பிரைஸ் ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஓகே गाइस, ஸோ பம்பர் ரவுண்ட்ல உங்களுக்கான லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஓகே, என் டீம் என்ன நம்புவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் 3 போன்ல தான் லைட் எல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்கே, அங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். 3 எலிமினேட் பண்ணலாம். 3யா எலிமினேட் பண்ணிடலாமா? சீரியஸ்லி? இப்போ மட்டும் தப்பா எழுதிச்சு, தலையில கூட பார்க்க மாட்டோம். No. 1 ஏய் என்னப்பா 1 எலிமினேட் பண்ணலாம்ன்றீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்றாங்க. ஓபன் த டோர் நம்பர் 1. இது வந்து என்ன தெரியுது गाइस? நீ சொல்றத கேட்க கூடாது. இன்னும் 3 தான் இருக்கு. 3த்துல 1 எம்டியா இருக்கு. அதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அப்புறம் அவ்வளவுதான். எது கிடைச்சாலும் குலுக்கல் தான், ஜாலி தான், லக்கு தான். 3 போங்க. 3 3 4 No, go for 3. நீ எதை எலிமினேட் பண்ணுவ? நான் 2 தான் மச்சான் பண்ணலாம். உங்களை நம்பி நாங்க 2 சொல்றோம். ஓ
உங்க டீம் லீடர் என்ன நீங்க நம்பாம அங்க நம்பி இருக்கீங்க. சொல்லி போயிடுச்சுமா. நாங்க தான் மாத்தணும். என்ன நடக்குது அவங்க நம்பர் 2 லாக் பண்ணிருக்காங்க. 2 எலிமினேட் பண்றாங்க. ஓபன் டோர் நம்பர் 2 இருக்கட்டும். நான் தான் வில்லி. சொன்னேனா அது எப்படி நீ சொல்றது நாங்க நம்ப மாட்டோம். அவங்க சொல்றத நம்புவோம். போச்சா நம்ப மாட்டோம். ஃபர்ஸ்ட் போச்சே. போச்சா அந்த புள்ள சொல்லுச்சு 3 இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல. ஒண்ணு காலியா இருக்கு. இல்ல நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நாங்களே யோசிக்கிறோம். என்ன கேட்டா 3 எலிமினேட் பண்ணிடலாம். சொல்லுங்க. அப்ப 4 எலிமினேட் பண்ணிடலாமா? 4 ஓகே. என்ன நம்பாம இந்த டீம் 4 எலிமினேட் பண்ண போறாங்க. எலிமினேட் 4. நான் சொன்னேனா ஃபரினாவை நம்புங்க கேட்டீங்களா? 3 ஓபன் பண்ணுங்க 3 ஓபன் பண்ணுங்கன்னு எவ்வளவோ சொல்லி ஏன் பேச்ச கேட்காம இவன் பேச்ச கேட்டீங்களா? உங்களுக்கு இது தேவைதாண்டி. அனுபவிங்க. ஏய் பழைய வேலைக்கு போயிட்டு வெளியே மாறியே. எல்லா வாட்டியும் சொல்றதுதான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஜீ குடும்பம் இருக்கு. வாங்க எல்லாரும் கொண்டாடலாம். கேஜி பிராண்டட் டைல்ஸ் வழங்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தா 2 பேருக்கு போகுது மாப்ள. யார் யாருக்கு? சோ எங்க டீம்ல இருந்து அது யாருக்கு போக போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுபத்ரா அவர்களுக்காக. ஓகே அதே மாதிரி உங்க டீம்ல யார் மாப்ள? இதாங்க நீங்க பண்ண அந்த காரியத்துக்கு இத நீங்களும் உங்க தம்பியும் ஷேர் பண்ணீங்க. பம்பர் ரவுண்ட்ல எதுவும் ஜெயிக்கல அப்படினாலும் உங்க டீம் தான் வின்னிங் டீம் அப்படின்றது தெரியும். சோ அமிர்தோனி ஆர்த்தோ பிளஸ் வழங்கக்கூடிய gift hampers உங்களுக்காக. Congratulations டீம். சூப்பரா இந்த கடை சாதிரி கிளம்ப போறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான 2 டீம்ஸோட டக்கர் உங்களை சந்திக்கிறோம். கடை சாதிரி கிளம்புறது ஆர்ஜே விஜய் and ஃபரினா. கேஜி பிராண்டட் டைல்ஸ் வழங்கும் டக்கர் co-powered by Arun Ice Cream, Amitnoni Auto Plus special partners. Eat 5-star, do nothing. Tata play. Co-presented by Gold Winner, streaming partner Z5. சிரிச்சின ஜாலியா சந்தோஷமா இருங்க. லைஃப் சும்மா 4 3 4 மாறிடும். டேக் கேர். டாடா. பை பை.